அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் இல்ல, உலகம் என்றது ஒரு பார்ட். உலகம் அப்படின்றது ஒரு பார்ட். இந்த உலகத்தை போல எல்லாமே உள்ளடங்கி இருக்கிறது அகிலம். யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இங்கிலீஷ்ல யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை தவிர்த்து இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஆலம் அப்படின்றதுக்கு என்ன? குல்லுமா சிவல்லா, அல்லாஹ்வை தவிர்த்து இருக்கிற எல்லாமும் ஆலம். அல்லாஹ்வை தவிர எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஆலம்னு சொல்லுவோம். அப்ப ஆலமீன்னா அகிலங்கள். அல்லாஹ்வை தவிர்த்து இருக்கிற எல்லாத்தையும், அந்த அகிலம் அனைத்தையும் அண்ட சராசரங்கள் சொல்லுவோம் தமிழ்ல. அண்ட சராசரங்கள்னு. அப்ப இந்த அண்ட சராசரங்களின் பாதுகாவலன், பரிபாலிப்பவனான அல்லாஹ் தான் நம்முடைய ரப்புன்னு சொல்லணும். சரி, இதை சொன்ன பிறகு அடுத்த கொஸ்டின் கேட்பான்ல, பிமா அரஃப்த ரப்பக், அவன் தான் ஒரு ரப்புன்னு சொல்றல்ல, எதை வச்சு நீ கண்டறிஞ்சிருக்கிற? எதை வச்சு நீ தெரிஞ்சு வச்சிருந்திருக்கிற? பிமா அரஃப்த ரப்பக், எதை வச்சு நீ அல்லாஹ்வை தெரிஞ்சு வச்சிருக்கிற, உன்னுடைய ரப்ப தெரிஞ்சு வச்சிருக்கிற? ஃபகுல், அந்த மாதிரி கேள்வி யாராச்சும் கேட்கிறாங்க, உன்னுடைய ரப்ப நீ எப்படிப்பா தெரிஞ்சிருக்க அப்படின்னு கேட்டா, நீங்க சொல்லணும், பி ஆயாத்திஹி வ மக்லூகாத்திஹி, அல்லாஹ்வுடைய படைப்புகளை கொண்டும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டும் நான் அல்லாஹ்வை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா உலகத்துல பார்க்க முடியும்ல, நம்ம பார்க்கிற எல்லாத்தையும் படைச்சவன் யாரு? அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புகளை கொண்டு நான் அல்லாஹ்வை புரிஞ்சு வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்குல்ல, அல்லாஹ் நமக்கு அவன் இருக்கிறான்றதை உணர்த்துறான்ல, அந்த அத்தாட்சிகளை கொண்டு அல்லாஹ்வை நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன அத்தாட்சி? ரொம்ப எக்ஸாம்பிள், ரொம்ப டீப்பா போகாம மேலோட்டமா புரிஞ்சுக்கிறதுக்கு, கரெக்டா எல்லா காலையிலயும் சூரியன் வந்துருது, எல்லா இரவுகள்லயும் பிறைகள் வந்துருது. ஒரு சில நாள்ல பார்க்க முடியாது, மேகமூட்டமா இருக்கலாம், இல்ல ஆரம்ப பிறைகள் பார்க்க முடியாது. ஆனா நிலா நைட்ல இருக்குது. நைட்னா நிலா, பகல்னா சூரியன். அப்ப இப்படி எந்த நாளும் மிஸ் ஆகாம எல்லா நாளும் பகல்ல சூரியன் வருது, நைட் நிலா வருதுன்னா இது எவ்வளவு பேர் அத்தாச்சு. இப்ப நம்மாலேயே எந்த ஒரு வேலையையும் சரியா செய்ய முடியல. இப்ப நான் எப்பவுமே காலையில எழுந்திரிச்ச உடனே இது பண்ணிடுவேன்ப்பா, அதுக்கு பிறகு இது பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு ஒரு ரொட்டீன் இருக்கும்ல, நாமளும் ஒரு பழக்கத்தை வச்சிருப்போம். ஆனா நாம இதை எல்லா நாளும் ஃபாலோ பண்ண முடியுமா நம்மால? கண்டிப்பா எங்கேயாவது ஒண்ணு பிசிறு தட்டும், கொஞ்சமாச்சும் அதை நாம பண்ண முடியாம கஷ்டப்படுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல பார்க்கும்போது எல்லாமுமே அல்லாஹ்வுடைய, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்குது. அல்லாஹ் சொன்னா பகல்ல நீ வரணும், பகல்ல வருது. அல்லாஹ் சொன்னா இரவுல நீ இருக்கணும், இரவுல நிலா இருக்குது. இப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டும் அல்லாஹ்வுடைய படைப்புகளை கொண்டும் நான் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிறேன். அடுத்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்னென்ன இருக்குது? இரவு இருக்கு, பகல் இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இன்னும் இன்னும் நிறைய இருக்குது. மேலோட்டமா புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப இரவும் பகல் இதுவும் கரெக்டா மாறி மாறி வருது இல்ல. காலையில சமயத்துல பகல்னு சொல்லுவோம், மாலை அந்த சமயங்கள்ல இரவுன்னு சொல்லுவோம். மாலைனா அந்த லேட்டான நைட்டுக்கு இரவுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த காலை, மாலை, இரவு, பகல்ன்றது மாறி மாறி வருது இல்ல. என்னைக்காச்சும் பகல் உங்களுக்கு இரவா இருந்திருக்குதா? என்னைக்காச்சும் இரவு உங்களுக்கு பகலா இருந்திருக்குதா? இல்ல. பகல் தான் முதல்ல, இரவு அடுத்து. இப்படி மாறி மாறி வரக்கூடிய இரவு, பகல், சூரியன், சந்திரன் இதெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய படைப்புகள்னு பார்க்கிறோம். படைப்புகள் என்னென்ன இருக்குது? அஸ்ஸமாவாத்து ஸபா, 7 வானங்கள், வமன் ஃபீஹின், அது இருக்கக்கூடியவர்கள். 7 வானங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அந்த 7 வானங்கள்ல இருக்கக்கூடிய படைப்புகள் இருப்பாங்கல்ல, மலக்குமார்கள் இருப்பாங்க. அங்கங்க ஜின்கள் வானங்கள்ல இருக்கிறாங்கன்னு படிக்க முடியும். மலக்குமார்கள், ஜின்கள், இன்னும் பல படைப்புகள் அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருந்தா அதுவும் நமக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல. இந்த வானவர்கள், ஜின்களை தாண்டி வேற படைப்புகள் நமக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல. வேற படைப்புகளே இது இல்லாம வானத்துல இல்லன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லல. அப்ப வேறு படைப்புகள் வானத்துல இருந்தா அந்த படைப்பும் சரி எல்லாமும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய படைப்பு தான். வானங்கள் மொத்தம் 7மா, 7 வானங்கள் இருக்கு. 7 வானங்களும் அதில் இருக்கக்கூடியவைகளும், அதே போல வல் அர்தூன சபா, 7 பூமிகளும், வமன் ஃபீஹின், அதில் இருக்கக்கூடியவர்களும், வமா பைனஹுமா, இன்னும் அதுக்கு நடுவுல இருக்கிறவங்களும். இதுல ஈஸியா சொல்றதுக்கான ஈஸியான மெத்தட், படைப்புகள்னு பார்த்தா 7 வானங்கள், 7 வானத்துல இருக்கிறவங்க. பூமியும் 7மா, வானங்கள் எப்படி 7 இருக்குதோ அதே போல பூமி 7 இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல நிரூபிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். குர்ஆன் ஆயத்தை கொண்டு நம்மால் நிரூபிக்க முடியும். என்னன்ட்டு பூமிகள் 7ஆ இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனா வானங்கள் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கேப் விட்டு இருக்கு, அந்த போல பூமிகள் மத்தியில கேப் இல்ல.
பூமியும் அப்படியே தெஹன்னு சொல்லுவாங்க பார்சில. தெஹபத்தஹ்னா அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு கீழே ஒட்டுன மாதிரி. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, தோலும் சதையுமா இருக்கான்னு சொல்லி. இப்ப தோலுக்கும் சதைக்கும் கேப் இருக்கா? இல்ல. ஒண்ணுக்கு ஒண்ணு லேயர் லேயரா ஒட்டி இருக்குல்ல. இதே போலதான் லேயர் லேயராக பூமிக்கள் 7ஆக இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி ஒட்டி இருக்குது. வானங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு கேப் விட்டு இருக்குது. பூமிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி ஒட்டி இருக்குது. இந்த அடிப்படையில 7 வானங்களும் அதில் இருக்கக்கூடிய படைப்பு. அதே போல 7 பூமிகளும் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய படைப்புகள். லாஸ்டா அந்த வானங்களுக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய படைப்புகள். இப்படி எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். வானத்துல இருக்கிற படைப்பா இருக்கட்டும், பூமியில இருக்கிற படைப்பா இருக்கட்டும், வானமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், இல்ல ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குது அதுவா இருக்கட்டும். இதுல இருக்கக்கூடிய படைப்புகள் எதுவா இருந்தாலும் எல்லாமுமே அது அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய படைப்புகளை கொண்டு நாம அல்லாஹ்வை அறிவோம். இது அப்படியே சும்மா வந்தது கிடையாது. இதுக்கு பின்ன ஒருத்தன் இருக்கான். அரபிக்ல அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. எப்பப்பெல்லாம் இந்த பாடங்கள் மாணவர்களுக்கு எடுப்போமோ, அப்பப்பெல்லாம் அந்த கவிதையை நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் ஒண்ணு. மாணவர்களை மனப்பாடம் பண்ணுங்க நம்ம இன்சிஸ்ட் வலியுறுத்துவோம். அழகான கவிதை என்ன சொல்லுவாங்க? ஃபீ குல்லி ஷைஇன் லஹு ஆயா. ஃபீ குல்லி ஷைஇன் லஹு ஆயா. எல்லா விஷயத்திலையும், எல்லா பொருள்கள்லையும் ஒரு அடையாளம் இருக்கு. எந்த பொருள் எடுத்தாலும் எல்லா பொருள்லையும் ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? ததுல்லு அலா அன்னஹு வாஹித். இதுக்கு பின்ன ஒருத்தன் கண்டிப்பா இருக்கான்றதுக்கு ஒரு அடையாளம். இது தானா இயங்குறது இல்ல. தானா வந்ததா இருக்க முடியாது. தானா இயங்க கூடியதாக இருக்க முடியாது. தானா வருவதாக இருக்க முடியாது. தானா வந்ததா இருக்க முடியாது. இதுக்கு பின்ன கண்டிப்பா ஒரு ஒரு பவர் இருக்குது. ஒரு சக்தி இருக்குது. எல்லா படைப்புகள்லயும் இதை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பின்ன ஒண்ணு இருக்குது. அவன்தான் நம்முடைய அல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்புகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டு நம்மால அல்லாஹ்வை அறிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த வார்த்தைகளுக்கான ஆதாரங்களை ஷேக் நமக்கு சொல்றாங்க. என்ன ஆதாரங்கள் வைக்கிறாங்க? வமின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய வசனம் தான். வமின் ஆயாத்திஹி அல்லைலு வன்னஹார் வஷம்சு வல் கமர். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் இருக்கு. லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர். இந்த சூரியனுக்கும் நீங்க சஜிதா பண்ணாதீங்க, சந்திரனுக்கும் சஜிதா பண்ணாதீங்க. சூரியனுக்கு இன்னைக்கு பண்றாங்கல்ல சூரிய நமஸ்காரம் அப்படின்ற பேர்ல பண்றாங்க. என்ன அர்த்தம் நமஸ்காரம்னா? சூரியனை நான் வணங்குறேன், சூரியனுக்கு சஜிதா பண்றேன், சூரியனுக்கு முன்ன நான் என்னுடைய சிரம் தாழ்த்துறேன், நெத்திய தாழ்த்துறேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த சூரியனையும் வணங்காதீங்க, இந்த சந்திரனையும் வணங்காதீங்க, மாறாக வஸ்ஜுது லில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு சஜிதா பண்ணுங்க. ஏன்? அல்லதி ஹலகஹுன், அவன்தான் நீங்க இவ்வளவு பிரம்மாண்டமா பார்க்கிற சூரியனையும் சந்திரனையும் படைச்சான். அப்ப நீங்க சூரியனுக்கு சஜிதா பண்ண வேணாம், சந்திரனுக்கும் சஜிதா பண்ண வேணாம், மாறாக இதெல்லாம் படைச்ச ஒருத்தர் இருப்பானே, இந்த சூரியனையும் சந்திரனையும் படைச்ச ஒருத்தர் இருக்கான்ல, படைச்சவன், அவனுக்கு சஜிதா பண்ணுங்க. இன் குந்தும் இய்யாஹு தஅபுதுன், நீங்க உண்மையிலேயே வணங்குறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ்வைத்தான் நீங்க வணங்கணும். அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்க முடியுது? அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை கொண்டு அல்லாஹ் இருக்கான்றத நிரூபிக்கிறான். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, இன்ன ரப்பக்கும் அல்லாஹ், நிச்சயமாக உங்க இறைவன் அல்லாஹ் தான். இன்ன ரப்பக்கும் அல்லாஹ், நிச்சயமாக உங்க இறைவன் அல்லாஹ் தான். அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாம். அவன் வானங்களையும் பூமியையும் 6 நாள்கள்ல படைச்சான், 6 தினங்கள்ல படைச்சான். எத்தனை நாள்ல படைச்சான்? வானங்கள் பூமியை 6 தினங்கள்ல படைச்சான். இப்ப யோசிக்கலாம், இப்ப வானங்கள் பூமியை படைக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு 6 தினங்கள் ஆயிருச்சு, அல்லாஹ்வுக்கே 6 நாள்கள் ஆயிருச்சுன்னு யோசிக்கலாம். அப்படி இல்லமா, அல்லாஹ் வெறும் குன், ஆகுன்னு சொன்னா ஆயிரும். குன் ஃபயகுன், அல்லாஹ் ஆகுன்னு சொன்னா அது ஆயிரும், வேற இதுவே இல்லை. ஆனா அல்லாஹ் எப்படி விரும்புறானோ அப்படி படைக்கக்கூடியவன். லிமா யுரீத், எதை விரும்புறானோ எப்படி விரும்புறானோ அதை அப்படி படைக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் அவன் விருப்பப்படி 6 நாள் எடுத்துக்கிட்டான். அல்லாஹ் இல்ல ஆகுன்னு சொல்லியிருந்தா உடனே வானங்களும் ஆயிருக்கும், பூமி ஆயிருக்கும். அல்லாஹ்வுடைய சக்தி அது. ஆனா இங்க அல்லாஹ் தஆலா 6 நாள் எடுத்துக்கிட்டான்றது அவனுடைய விருப்பம். அது அல்லாஹ் அவன் நாடுறது போல பண்ணுவான், அவன் நாட்டப்படி பண்ணுவான். அந்த அடிப்படையில 6 நாள்கள் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான்னு புரிஞ்சுக்கணும். பிறகு என்ன பண்ணா? 6 நாள்கள்ல படைச்சிட்டு சும்மஸ்தவா அலல் அர்ஷ்,
பிறகு அல்லாஹ் தாலா அரிசின் மீது உயர்ந்து விட்டான். அரிசின் மீது உயர்ந்து விட்டான்னா அரிசிக்கு மேல அல்லாஹ் இருக்கான். அரிசிக்கு மேல அல்லாஹ் இருக்கான். என்ன அர்த்தம் அதுக்கு? மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கான், படுத்துக்கிட்டு இருக்கான், நின்றுகிட்டு இருக்கான்னா பேசக்கூடாது. அரிசிக்கு மேல அல்லாஹ் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி இருக்கான் அரிசிக்கு மேல அது நமக்கு தெரியாது. அல்லாஹ் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்ட்டு நாமளே ஒரு கற்பனையில போயிடக்கூடாது. இமாம் மாலிக் அலைஹிர்ரஹ்மத்துல்லாஹி அழகா சொல்லுவாங்க, அல் இஸ்திவாஉ மஅலூம். அல்லாஹ் அரிசுக்கு மேல உயர்ந்திருக்கான்னு நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்கான். நபியும் நமக்கு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அரிசுக்கு மேல இருக்கான். அப்ப அல்லாஹ் அரிசுக்கு மேல உயர்ந்திருக்கான்னு நமக்கு தெரியும். வல் கைஃபு மஜ்ஹூல். எப்படி இருக்கான்னு தெரியாது. அல்லாஹ் அரிசுக்கு மேல இருக்கான்னு தெரியும். எப்படி இருக்கான்னு தெரியாது. உட்கார்ந்தா நின்றுகிட்டா அது நமக்கு தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப். இதன் மீது நம்புறது, ஈமான் கொள்றது நமக்கு கடமை. அல்லாஹ் அரிசுக்கு மேல இருக்கான், எப்படி இருக்கான்னு தெரியாது. இதை நம்புறது நம்முடைய ஈமான் கடமை. வல் சுஆலு அன்ஹு பித்ஆ. எப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கான், நின்றுகிட்டு இருக்கானா, என்ன பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கிறது இது பித்அத்து. இது பித்அத்து. பித்அத்துன்றது என்ன அர்த்தம்? நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்க்கும். ஆக அல்லாஹ் உயர்ந்திருக்கிற அரசுக்கு மேலேன்னு நம்பணும். அதுக்குள்ள நம்ம டீப்பா போகக்கூடாது. அவன் வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? யோகஷில் லைலன் நஹார். பகல இரவை கொண்டு மூடுறான். பகல இரவை கொண்டு அவன் மூடுகிறான். யத்துல்புஹு. இப்ப அல்லாஹ் தாலாவுடைய அந்த படைப்புகளை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளாக எதையெல்லாம் சொல்றானோ எல்லாமுமே அல்லாஹ்வுடைய படைப்பு. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு இல்லாம ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம்? அல்லாஹ்வை தவிர இருக்கிற எல்லாமுமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான்ப்பா. நீ லிஸ்ட் போட உட்கார்ந்தா உன் லிஸ்ட்ல சில பேர்கள் குறையலாம். ஏன்னா உனக்கு அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பும் தெரியாதுல்ல. உன் கண்ணு எதையெல்லாம் பார்க்குதோ அதான் உனக்கு படைப்பா தெரியும். உன் கண்ணு பார்க்காத விஷயங்களும் இருக்குல்ல. கடல்ல நமக்கு தெரியும் மீன்கள் இருக்கு. அந்த மீன்கள்ல எத்தனை விதமான ரகங்கள் இருக்கு. நமக்கு ஒரு சில ரகங்கள் தான் தெரியும். ஆனா கடல் ஒரு தனி உலகம்ல. கடலுக்குள்ள சுப்ஹான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பெரிய படைப்பு இருக்கு. மனிதன் வியந்து போகக்கூடிய படைப்பாக யானையை பார்க்கிறான். ஆனா அந்த யானையவே ஈஸியா முழுங்கக்கூடிய அளவுக்கு திமிங்கலம் பெருசு பெருசா இருக்கு. அப்ப உலகம் எவ்வளவு பெரிய ஒரு இடமோ அதே போல கடலும் ஒரு பெரிய உலகம். ஆக நம்மால எல்லா படைப்புகளையும் லிஸ்ட் போட முடியாது. அப்ப லிஸ்ட் போட்டு உட்கார்ற மாதிரி இருந்தா நிறைய பேர்கள் நீங்க விட்டுடுவீங்க, விடுபட்டு போயிரும். நீங்க விட்டுறீங்கன்றதுனால அல்லாஹ்வுடைய படைப்பு இல்லைன்ட்டு ஆகாது. மாறாக அல்லாஹ்வை தவிர்த்து இருக்கிற அனைத்துமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய படைப்பு எதுப்பா? நீங்க தனித்தனியா இது அல்லாஹ்வுடைய படைப்பு, அது 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 அதுன்னு சொல்ல வேணாம். இதே சின்ன இந்த வரிதான். அல்லாஹ்வை தவிர்த்து இருக்கிற எல்லாமுமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான் அப்படின்னு சொல்லணும். இது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குர்ஆன் ரீதியாக சொல்லி கொடுக்கிறான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இங்க அடுத்து நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க ஷேக் நமக்கு ஒரு ரப்பு. அவன் தான் நமக்கு ரப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் தான் நம்மள படைச்சவன், பரிபாலிக்கிறவன் தெரிஞ்சு போச்சு. ரப்பு ஹுவல் மஅபூத். அவன் தான் நம்மள படைச்சவன். அப்ப நம்ம திரும்பி யாருக்கு நன்றி செலுத்தணும்? நமக்கு உணவுகளை கொடுக்கிறது, உடைகளை கொடுக்கிறது, எல்லாத்தையும் கொடுக்கிறது அல்லாஹ் தான். அப்ப நம்ம திரும்பி நன்றி செலுத்தணும்னா யாருக்கு நன்றி செலுத்தணும்? அல்லாஹ்க்கு தானே. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான நார்மலான விஷயம். நார்மல் ஒரு நாய். அதை பத்தி அதிகமான இந்த உதாரணங்களை சொல்லுவேன் நிறைய இடங்கள்ல. நாய் ஒண்ணு இருக்கு. நீங்க போற போக்குல 2 பிஸ்கெட் தூக்கி போடுறீங்க நாய்க்கு. எந்த காரணமான இருக்கலாம். அந்த நாய் பசியா இருக்குன்னு பாக்குறீங்க, தூக்கி போட்டிருக்கலாம். இல்ல நீங்க சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருந்திருக்கும், 2 பிஸ்கெட் இருந்திருக்கும், மீந்து இருக்கும், தூக்கி போட்டிருக்கலாம். இது இது போய் பேக்ல வச்சுக்கணுமான்னு தூக்கி போட்டிருக்கலாம். இல்ல சாப்பிட்ட எலும்புகள் இருக்கும் டப்பால தூக்கி போட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் தூக்கி போட்டிருக்கலாம் நீங்க ஏதோ ஒரு காரணத்துல. ஆனா அந்த நாய் நீங்க போட்டீங்கன்னு சாப்பிடுது இல்ல. நீங்க போட்டீங்கன்றத பார்த்து அதை சாப்பிடுது நாய். பிறகு நீங்க அந்த தெருவை கிராஸ் பண்ணும்போது உங்களை பார்த்து கொலைக்குமா? உங்களை கடிக்க வருமா? இல்லதானே. உங்களை போல வரக்கூடிய மத்த மனிதர்களை முறைக்கும், கொலைக்கும், கடிக்க துரத்தும். ஆனா நீங்க வந்தா மட்டும் உங்களை பார்த்தா மட்டும் காதுகளை கீழே போட்டு வாழை சுருட்டிக்கிட்டு வாழை கீழே போட்டு உங்க பின்ன லோலோன்னு நிற்கும். ஏன்? மறுபடியும் உணவு போட்டுற மாட்டீங்களா? நீங்க முதல்ல போட்ட உணவுக்கு நன்றி கடனை காட்டும், நன்றி விசுவாசமா இருக்கும். ஒரு நாய் தனக்கு எஜமானர் இந்த உணவு கொடுத்துட்டான்னு தெரிஞ்ச பிறகு அந்த எஜமானனுக்கு எவ்வளவு விசேஷமா இருக்குது, எவ்வளவு விசுவாசமாக தன்னுடைய விசுவாசத்தை காட்டுது.
இப்ப மனிதனாகிய நாம மட்டும் எதுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கணும் அல்லாவுக்கு? அல்லாஹ் தான் நம்ம கொடுக்குறான், எல்லாத்தையும் அவன் தான் கொடுக்குறான். அப்ப திருப்பி நாம யாருக்கு கொடுக்கணும்? அந்த அல்லாஹ் தானே கொடுக்கணும். நமக்கு அதை தான் ஷேக் புரிய வைக்கிறாங்க. அர் ரப்பு, அந்த ரப்பு தான் ஹுவல் மஅபூத், நம்முடைய வணக்கங்களுக்கும் தகுதியானவன். அவன் தான் ரப்புன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவன் தான் உங்க வணக்கங்களுக்கும் தகுதியானவன். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நாசு உஅ்புது ரப்பக்கும், மனிதர்களே உங்க இறைவனை வணங்க, உங்க இறைவனை உங்க ரப்ப வணங்குங்க. ரப் அவன் தான். ஆக நீங்க வணங்குறதும் யாரு? அவனை தான். உங்க ரப்பு யாரு? அல்லாஹ். ஆக அவனைத்தான் நீங்க வணங்குங்கன்னு சொல்லி கொடுக்குறான். எப்படிப்பட்ட ரப்பு அவன்? அவன் தான் உங்களையும் படைச்சான், உங்களுக்கு முன்ன உள்ளவங்களையும் படைச்சான். இது நீங்க பயந்து தக்குவா உள்ளவர்களாக ஆகணும்னா அவனை வணங்குங்க. உங்களையும் உங்களுக்கு முன் உள்ளவர்களையும் படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள். இது அல்லாஹ் கொடுக்கிற கட்டளை. அப்ப அந்த ரப்பு தான் நம்முடைய வணக்கங்களுக்கு தகுதியானவனாக இருக்கிறான்றத புரிஞ்சிக்கணும். இப்படிப்பட்ட ரப்பு இருக்கும்போது நம்முடைய வணக்கத்திற்கு உரித்தவனாக அந்த அல்லாஹ் இருக்கும்போது நம்ம வணக்கங்களை அவனுக்கு மட்டும்தானே செய்யணும், வேற யாருக்கும் செய்யக்கூடாதானே? சரி, இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வரிகளுக்கு போலாம். கால இப்னு கசீர் அலைஹி ரஹ்மா சொல்றாங்க, அல் காலிகு லிஹாதிஹில் அஷ்யா ஹுவல் முஸ்தஹிகு லிஇபாதா. நம்ம சொன்னோம்ல, இதெல்லாம் படைச்சது யாரு? அல்லாஹ் தான். 7 வானங்களும் 7 வானங்கள்ல இருக்கக்கூடியவைகளும் 7 பூமிகளும் 7 பூமியில இருக்கக்கூடியவைகளும் பிறகு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடியவைகளும், இது எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் தான் நீங்க சொல்றீங்க. அப்ப எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் தான் அப்படின்னா அவன் தான் வணக்கங்களுக்கும் தகுதியானவனாக இருக்க முடியும். அவனை தவிர யாரும் வணக்கங்களுக்கு தகுதியானவனா இருக்க முடியாது. வணக்கங்கள்னா என்ன? நாம செய்யக்கூடிய அமல்கள், நாம செய்யக்கூடிய அமல்கள், வழிபடக்கூடிய வழிபாடுகள், இதைத்தான் நாம வணக்கங்கள்னு சொல்லுவோம். அப்ப ரப் அல்லாஹ் தான் பொழுது நம்முடைய வணக்கங்களுக்கு, வழிபாடுகளுக்கு, இபாதத்துகளுக்கு, நம்முடைய அமல்களுக்கு உரியவனும் அந்த அல்லாஹ் தான் புரிஞ்சுக்கணும். ஆக நம்முடைய வணக்கங்களுக்கு உரியவன் அல்லாஹ் தான் புரிஞ்சுக்கிறோம்ல. இங்கே நமக்கு ஷேக் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த வணக்கங்கள் ரீதியாக நீ போறல்ல, வணக்கங்கள் உங்களுக்கு அன்வாஉல் இபாதா, வணக்கங்கள் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கிற அல்லதி அமர் அல்லாஹு பிஹா, அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான்ல, இதையெல்லாம் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு. அந்த வணக்கங்கள் எப்படி? அந்த வணக்கங்கள் பல வகைப்படும். அந்த வணக்கங்களுக்கு பல வகைகள் இருக்கு. ஒரே அடியா வெறும் தொழுகை மட்டும்தான் வணக்கம்னு இல்ல, நோன்பு மட்டும்தான் வணக்கம்னு இல்ல, ஜகாத் கொடுக்கறது மட்டும்தான் வணக்கம்னு இல்ல. அல்லாஹ் கட்டளையிட்ட வணக்கங்கள் நிறைய இருக்கு. அன்வாஉல் இபாதா அல்லதி அமரல்லாஹு பிஹா, அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட வணக்கங்கள் வகைகள் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாம், ஈமான், இஹ்சான் அல்லாஹ் கட்டளையிட்ட வணக்கங்கள்ல வரும். எப்படி இஸ்லாமும் ஈமானும் இஹ்சானும் அல்லாஹ் கட்டளையிட்ட வணக்கங்கள்ல வரும். இது மேலோட்டமா பார்க்கணும்னா, மேலோட்டமா பார்க்கும்போது இஸ்லாம், ஈமான், இஹ்சான்னு 3ஆ பிரிச்சுக்கலாம். இன்னும் நீங்க டீடைல்டா இன்டெப்தா போறீங்கன்னா இன்னும் சில வணக்கங்கள் அதான் சொல்லியிருக்கான். துஆ, ஹவுஃப், ரஜா, தவக்குல், ரக்பத், ரஹ்பத், குஷு, ஹஷ்யா, இப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய விஷயங்களை இதுல சொல்லி கொடுத்திருக்கிறான். இது நமக்கு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளின் வகைகளாக நம்மால பார்த்துக்க முடியும். எப்படி? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வழிபாடுகளாக நம்மால பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? முதல்ல சொன்னல, வழிபாடுகள் மேலோட்டமா பிரிக்கணும்னா 3ஆ பிரிக்கலாம். இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இதுல இஸ்லாம் கீழே, இஸ்லாமை விட கொஞ்சம் உயர்ந்தது ஈமான், ஈமானை விட கொஞ்சம் உயர்ந்தது இஹ்சான். உயர்ந்த ஈமானிய உச்சம் தான் இஹ்சான். இஹ்சானுக்கு கீழே ஈமான், ஈமானுக்கு கீழே இஸ்லாம். இதுதான் 3 வகைகள் வணக்கங்களுக்கு சொல்லுவோம். டெப்த் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா துஆ இருக்கு, ஹவுஃப் இருக்கு, ரஜா இருக்கு, தவக்குல் இருக்கு, ரஹ்பத் இருக்கு, ரஹ்பத் இருக்கு, குஷூ இருக்கு, ஹஷியத் இருக்கு. இப்படி அல்லாஹ்வுடைய வணக்கங்கள் நிறைய இருக்கு. இனாபத், இஸ்திஆனா, இஸ்திஆதா, இஸ்திகாதா, தபஹ், நதர், இந்த மாதிரி நிறைய வணக்கங்கள், வழிபாடுகள் வித்தியாசமா நமக்கு இருக்குது. சரி, இவ்வளவு பெயர்கள் நீங்க சொன்னீங்க, எதுவுமே எனக்கு தெரியலையே நீங்க சொல்லலாம்.
இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி தான் அடுத்த 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 பக்கங்கள்ல படிக்க இருக்கிறோம். நம்ம படிச்சோம்ல, இங்க இத்தனை வகைகளை படிச்சோம்ல இந்த இடத்துல. இஸ்லாம், ஈமான், இஹ்சானு கீழே துஆ, ஹவுஃப், ரஜா இதெல்லாம் படிச்சோம்ல. எப்படி எப்படி படிச்சிருப்போம் நாம? இந்த விஷயங்கள் இந்த ரெண்டுல இருந்து படிச்சிருப்போம். படிச்சிருப்போம்ல இந்த விஷயங்கள் நமக்கு. அண்ட் அதே போல இந்த பேஜ்ல முதல்ல படிச்ச இந்த லைன்ஸ் இது எல்லாமுமே என்னென்னதான் இருக்குதுன்றத வரக்கூடிய பக்கங்கள்ல படிக்க இருக்கிறோம். எந்த வகையா இருந்தாலும் சரி, குல்லுஹா லில்லாஹி தஆலா, எல்லா விதமான வணக்கங்களும் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் இருக்கு. அவனுக்கு மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ் இதற்கு அழகான சொல்லி கொடுப்பான் வார்த்தைகளை. அன்னல் மசாஜித லில்லாஹ், அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இறை இல்லங்கள் சொந்தம். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் இணைத்து அழைக்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்ணாதீங்க. இங்க என்ன சொல்லுவாங்க? மஸ்ஜிதுல மட்டும்தான் ஷிர்க் பண்ணக்கூடாது, மஸ்ஜிதுகளுக்கு வெளியே வந்து ஷிர்க் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்ல, மஸ்ஜிதுகள்ல கூட நீங்க ஷிர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா மஸ்ஜித் எப்படிப்பட்ட ஒரு இடம்? இதுக்கு முன்ன தர்ஸ்ல படிச்சிருப்போம். மஸ்ஜித் எப்படிப்பட்ட இடம்? மஸ்ஜித்ல இருந்து நமக்கு எல்லாமே வருது. மஸ்ஜித்ல சொல்லி கொடுக்கப்படுது, பொய் பேசாத, புறம் பேசாத, யாரும் ஏமாத்த நினைக்காத, யாரையும் ஏமாத்தாத, யாருடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு நீ ஆளாகாத, யார பத்தின தப்பான விஷயங்கள் நீ மக்களுக்கு சொல்லி கொடுக்காத. இப்படி நமக்கு நம்முடைய ஒழுக்கங்கள் சார்ந்த விஷயங்களை நம்முடைய பள்ளி வாசல் போதிக்குதா? இப்ப பள்ளி வாசல்ல போதிக்கப்படுதுன்னா, இப்ப பொய் பள்ளி வாசல்ல சொல்லி கொடுக்கப்படுது, பொய் பேசாதீங்க. பள்ளிக்குள்ள மட்டுமா? இல்ல. ஆனா சொல்லி கொடுக்கறது எங்க? பள்ளியில தான். மஸ்ஜிதுகள்ல சொல்லி கொடுக்கப்படுது, பொய் பேசாதீங்க. அப்ப பேண வேண்டியது பள்ளிக்குள்ள மட்டும்தானா? இல்ல, வாழ்க்கை முழுக்க பேணணும்ல. அதே போல அதான் சொல்றான், பள்ளிக்குள்ள நீங்க யாரையும் சிறுக்கு பண்ணாது. என்ன அர்த்தம்? பள்ளிக்குள்ள ஆப்வியஸா பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்? கிடையாது பள்ளிக்கு வெளியே வந்து எல்லாம் பண்ணிக்கலாம்னு கிடையாது. எங்கு வாழ்ந்தாலும் நீங்க ஷிர்க் பண்ணக்கூடாது. இதுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கும் சொன்ன இன்னைக்கும் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். மஸ்ஜித் அப்படின்னா ரெண்ட சொல்லுவோமா. ஒண்ணு பில்டிங் போல இருக்கும். இன்னைக்கு நாம பள்ளி வாசல் மசூதின்னு சொல்றோம்ல, மஸ்ஜிதுகளை, இறை இல்லங்களை. இது மஸ்ஜித், பில்டிங் எழுப்பி அதுல போய் மக்கள் தொழுவாங்க வருவாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு செகண்ட் டைப் என்னதுன்னா, உலகம் முழுக்க அல்லாஹ்வை சஜிதா பண்றதுக்கு தகுதியான இடம் தானே. குப்பைகள் கொட்டப்பட்ட இடங்கள்ல, அதே போல கபர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, அண்ட் பாத்ரூம்ல, இப்படி அசிங்கமான இடங்கள்ல மட்டும் நாம தொழுக கூடாது. குப்பைகள் அசிங்கமா இருக்கும், கழிவுகள் அசிங்கமா இருக்கும், பாத்ரூம் போறது அசிங்கமா இருக்கும். அண்ட் கபர்கள்ல கண்டிப்பா தொழுக முடியாது. நான் கபர்கள்ல உள்ள அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க, தொழுக கூடாது. இப்படி இந்த விஷயங்களை விட்டுட்டு மத்த சுத்தமான பூமி பகுதி எல்லாமுமே நமக்கு தொழுகிறதுக்கு தகுதியானது. இந்த கோயில், சர்ச் அதுக்குள்ள தொழுக முடியாது. மத்தபடி எங்க நீங்க நேரம் இடம் கிடைச்சாலும் தொழுகலாம், சஜிதா பண்ணலாம். சஜிதா பண்ணக்கூடிய இடத்துக்கு மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. மஸ்ஜித் ரெண்டு டைப்ஸா இருக்கும், ரெண்டு வகையா புரிஞ்சுக்கிறான். முதல் வகை இந்த பள்ளி வாசல்கள், செகண்ட் வகை இந்த சஜிதா பண்றக்கூடிய இடங்கள். இப்ப சஜிதா பண்றதுக்கு தகுந்த இடம் எது? உலகம் முழுக்க பண்ணிக்கலாம். அசிங்கமா இருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்து, கபிர்ஸ்தான்களை தவிர்த்து, இந்த சர்ச், கோயில் இதெல்லாம் தவிர்த்து மத்த எல்லா இடங்கள்ல சஜிதா பண்ணிக்கலாம். அப்ப சஜிதா எங்கெல்லாம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஷிர்க் பண்ணாதீங்க. ஷிர்க் நம்ம வாழ்க்கையிலேயே இருக்க கூடாதுமா. இதுதான் நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இதுதான் நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அதே போல இந்த விஷயங்கள் ஃபமன் ஸரஃப மின்ஹா ஷைஅன் லிகைரில்லாஹ், யார் இந்த வணக்கங்கள்ல எந்த ஒரு வணக்கத்தை கூட, எல்லா வணக்கத்தையும் அல்லாஹ்க்கு பண்ணிட்டு ஒன்னே ஒண்ண மட்டும் இங்க பண்றேன், எல்லாமே அல்லாஹ்க்கு பண்றேன், ஆனா சஜிதா பண்றது மட்டும் அல்லாஹ்க்கும் பண்றேன், இங்க தர்காக்கும் பண்றேன், எல்லாத்தையும் இங்க ஒழுங்கா பண்றேன், ஆனா அறுத்து பலியிடுறோம்ல அது மட்டும் நான் அல்லாஹ்க்கும் பண்றேன், தர்காக்கும் பண்றேன், எல்லாத்தையும் இங்க பண்றேன், ஆனா முடி காணிக்கை செலுத்துவது மட்டும் நான் அல்லாஹ்க்கும் பண்றேன், தர்காக்கும் பண்றேன் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கும் இங்கேயும் சேர்த்து பண்றீங்கல்ல, இடங்களை அல்லாஹ்வோடு சேர்த்துக்கிறீங்கல்ல. அப்ப அதை பத்தி சொல்றாங்க, இந்த வணக்கங்கள்ல எந்த ஒரு வணக்கத்தையாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்க செய்றீங்க அப்படின்னா, ஃபஹுவ முஷ்ரிகுன் காஃபிருன், அவன் முஷ்ரிக் ஆயிட்டான், அவன் காஃபிர் ஆயிட்டான் அர்த்தம். அல்லாஹ்க்கு செய்ய வேண்டியதை
அல்லாஹ் அல்லாதவற்றிற்கு நீங்க செய்யும் போது நஅூது பில்லாஹ் இந்த செயலை செய்யக்கூடியவன் முஷ்ரிக் ஆயிட்டான், காஃபிர் ஆயிட்டான்றது இஸ்லாம் ரீதியாக புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அல்லாஹ் சொல்றான், வமை யதுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர் லா புர்ஹான லஹு பிஹ் ஃபஇன்னமா ஹிசாபுஹு இன்த ரப்பி இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன். அல்லாஹ் இங்க என்ன சொல்றான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். வமை யதுஉ மஅல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இல்ல அல்லாஹ் விட்டுட்டு வேற யார தன்னுடைய இறைவனாக அழைப்பானோ, அல்லாஹ் விட்டு வேறு விஷயங்களை தன்னுடைய இறைவனாக அழைப்பானோ, லா புர்ஹான லஹு பிஹ், அதற்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நம்ம ஆரம்பத்துல படிச்சிருப்போம், மார்க்கத்தை ஆதாரங்களோடு புரிஞ்சுக்கணும்ட்டு. அல்லாஹ் இங்க சொல்றான் பாருங்க, அவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் அல்லாத இந்த விஷயத்தை இறைவனாக கருதுறதுல எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஃபஇன்னமா ஹிசாபுஹு இன்த ரப்பி, எந்த ஆதாரமும் இல்லாம இந்த அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கி வரான், கண்டிப்பா இவனுடைய விசாரணை, இவனுடைய கேள்வி கணக்கு அல்லாஹ் கிட்ட இருக்குது. இன்னமா ஹிசாபுஹு இன்த ரப்பி இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட காஃபிர்களை வெற்றி அடைய செய்ய மாட்டான். இந்த காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டாங்க, இந்த காஃபிர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். அல்லாஹ்க்கு முன்னாடி யாரை அல்லாஹ் இங்க சொல்றான், அல்லாஹ்வோடு யார இணைத்துக் கொள்வார்களோ அழைப்பதில், வணக்க வழிபாடுகளில், அவங்க முஷ்ரிக்கு காஃபிரு, அவங்களுக்கு வெற்றி கிடையாதுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. பிறகு ஹதீஸ்ல இருந்து ஒரு ஆதாரம் கொடுக்கப்படுது, அத்துஆஉ முஹ்ல் இபாதா, வணக்க வழிபாடுகளின் மூலம், மையம், முக்கியம் எது? துஆ. வணக்க வழிபாடுகளின் முக்கியமே, மையமே துஆ தான். வணக்க வழிபாடுகளின் மைய புள்ளி, சென்டர், இபாதுகளுக்கெல்லாம் சென்டர் எது? அதான் துஆன்னு சொல்லி ஹதீஸ் ஒன்று இருக்கும். ஆனா இந்த ஹதீஸ் கொஞ்சம் பலவீனமானதாக தெரிவிக்கப்படுது. ஆனா இன்னொரு ஹதீஸ் இருக்குது, இதை விட இன்னும் பலமான செய்தி கொடுக்கும் இதே விஷயங்கள் குறித்து. அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ தான் இபாதா, முக்கியமான இபாதா துஆ தான். இந்த ஹதீஸ் சஹீஹானது. இதை வச்சு பார்க்கும்போது என்ன அர்த்தம்? துஆ ஒரு வணக்கம்னா, அழைப்பதுன்றது ஒரு வணக்கம்னா, நமக்கு முடியாத ஒண்ண, மனிதர்களால் முடியாத ஒண்ண கேட்கறது ஒரு வணக்கம்னா, அந்த வணக்கத்தை யாருக்கு பண்ணணும்? அல்லாஹ் தானே பண்ணணும். அப்ப யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் தானே கேட்கணும். அப்ப அல்லாஹ் ஒருவன் கிட்ட தான் கேட்கணும். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்க இறைவன் சொல்றான், என்னை அழையுங்கள், இறைவனாகி என்னை அழையுங்கள், அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். நீங்க என்ன அழைச்சா, என்கிட்ட துஆ பண்ணா நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, யார் என்னை அழைப்பதை விட்டும் திரும்பிக் கொள்வார்களோ, யார் என்கிட்ட துஆ கேட்காம திரும்பிக் கொள்வார்களோ, செதுகுலூன ஜஹன்னம தாகிரின், அல்லாஹ் தஆலா அவங்களை இழிவடைந்தவர்களாக நரகத்துல அனுப்புவான். நஊது பில்லாஹ். என்னது? அல்லாஹ் கிட்ட துஆ கேட்காம யார் திரும்பிப்பாங்களோ, பெருமையா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோ, அல்லாஹ் அவங்களை இழிவடைய செய்து நரகத்துக்கு அனுப்புவான்றது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கு. நபி சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இப்படி. புரிஞ்சுக்கணுமா? வணக்கங்கள் எதுவா இருந்தாலும் அல்லாஹ்க்கு தான் பண்ணணும். இது துஆ சம்பந்தமா பார்த்தோம். இன்னும் ஏனைய விஷயங்கள் படிச்சோம்ல, அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நமக்கு பிறகு பிறகு வர இருக்குது. அல்லாஹ் நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை நல்ல முறையான புரிதலுடைய பரக்கத்துகளை வணங்கி அல்லாஹ் தஆலா அனுப்புவானாக. அல்லாஹும்ம ஆமீன். நல்ல முறையில மார்க்கத்தை அணுகக்கூடிய நபர்களா நம்மை ஆக்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். நல்ல முறையில் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாழும் காலமெல்லாம் உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்போது அழைத்துக் கொள்வானோ ஈமானிய இஸ்லாமிய சிறந்த உயர்ந்த நிலையில் அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன் وسلم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.